அல்லாஹ் குர்ஆன்ல இறை நம்பிக்கையாளருடைய அந்த தன்மையை பற்றி சொல்கின்றான். இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுகிரல்லாஹ், இறை நம்பிக்கையாளர்களுக்கு அல்லாஹ்வை பற்றி நினைவு கூறப்பட்டால் வஜிலத் குலூபுஹும், அவர்களுடைய உள்ளங்கள் நடுநடுங்கும். அல்லாஹ் என்று சொல்லப்பட்டால், அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு கூறப்பட்டால், அல்லாஹ்வுடைய எச்சரிக்கைகள் அவர்களுக்கு சொல்லப்பட்டால் அவர்களுடைய உள்ளங்கள் நடுநடுங்கும். எப்போது சாத்தியமாகும் இது? வேதத்தை படிக்கக்கூடிய நேரத்தில் இது அல்லாஹ்விடத்திலிருந்து வந்தது என்று உணர வேண்டும். அல்லாஹ்வை முழுமையாக அறிய வேண்டும். இப்படி அறிந்தால் அல்லாஹ் என்று சொன்னால் அவனுடைய தன்மைகளை நினைத்து அவனுடைய கண்கள் கண்ணீர் வடிக்கும், அவனுடைய உள்ளங்கள் நடுங்கும். இன்னும் அல்லாஹ் அந்த வசனத்துல சொல்றான், வஇதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு, அவனுடைய வசனங்கள் இறை நம்பிக்கையாளர்களிடத்தில் ஓதப்பட்டால் ஜாதத்துஹும் ஈமானா, அவர்களுக்கு ஈமான் அதிகரிக்கும், இறை நம்பிக்கை பெருகக்கூடியதாக இருக்கும். அல்லாஹ்வுடைய வசனத்தை படிக்க 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 இறை நம்பிக்கை வரும், மன ஆறுதல் பெறுவார்கள், நிம்மதி அடைவார்கள், உலகத்தினுடைய மோகத்தை விட்டுவிட்டு மறுமைக்காக வாழ ஆரம்பிப்பார்கள். அவங்களுடைய இறையச்சம் ஈமான் எல்லாம் பெருகக்கூடியதாக இருக்கும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிவிட்டு சொல்கிறான், வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், அவர்கள் தங்களுடைய இறைவனையே சார்ந்திருப்பார்கள். இப்படிப்பட்ட இறையச்சம் வர வேண்டும் என்றால் நாம என்ன பண்ணணும்? குர்ஆனை திறந்து படிக்கணும். படிக்கக்கூடிய நேரத்துல சாதாரண புஸ்தகத்தை படிக்கிறோமா படிக்க கூடாது.